உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை என்ஆர்டிஐஇ மதினாவில் கொண்டாடியது. மதினாவில் ஆழ்ந்த உள்ளுணர்வும் உயர்ந்த உற்சாகத்துடனும் தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் MS ஆர்த்தோ டாக்டர் சுபைர் கான் அவர்களின் ஊக்கமூட்டும் தலைமையில் ஒரு சிறப்பு கூடுகை சிறப்பாக நடைபெற்றது. மக்களின் இதயங்களில் நம்பிக்கை விதைக்கும் திரு உதயநிதியின் பார்வை, கருணை, இளமை துடிப்பு அனைவருக்கும் ஊக்கமளித்து வருகிறது. இந்தியன்ஸ் வெல்ஃபேர் ஃபோரம் அமைப்பின் மௌலவி முகமது யூனுஸ் உமரி அவர்கள் இதயத்தை வருடும் கிராத் பாராயணத்தை நிகழ்த்தினார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தி மிகுந்த செழுமையும் பக்தியுடனும் திருமதி மின்ஹால் அக்பர் அவர்கள் அழகாக குரலித்தார். திரு ஆசிப் அலி சயீத் அவர்கள் வழங்கிய வாழ்த்து செய்தி அனைவரின் மனங்களையும் கவர்ந்தது. அவர் பேசியதாவது, அரசியலை தாண்டி மனித நேயத்தை உயர்த்தி போடும் ஒருவன் என்ற உயர்ந்த சான்றாக திரு உதயநிதி ஸ்டாலின் விளங்குகிறார். பொதுமக்கள் நலன் அவரது ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் பிரதிபலிக்கிறது. அவரது பார்வையும் அர்ப்பணிப்பும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலுக்கு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் முன்னேற்ற பாதையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதனையடுத்து திமுக NRI அணியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு அபு இன்பன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மக்கள் நேய தலைவர் மட்டுமல்ல, தன்னுடைய எளிமை, கருணை, மக்களுடன் கொண்ட உண்மையான நெருக்கம் ஆகியவற்றால் எண்ணற்ற இளைஞர்களுக்கு சமூக பணியில் ஈடுபட ஊக்கமளித்திருப்பதை அவர் வலியுறுத்தினார். பின்னர் டாக்டர் ஜுபைர் கான் அவர்கள் வழங்கிய தலைமை உரை நிகழ்ச்சியின் உச்சம் என்னெல்லாம். அவர் பேசியதாவது, இளைஞரின் வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம், விளையாட்டு மேம்பாடு, சமூக நீதிக்கான போராட்டம் போன்றவற்றில் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடர் முயற்சிகள் அவரின் திடமான திராவிட நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. சட்டமன்றத்தில் பேசும்போதோ, மக்களிடம் நிற்கும் போதோ தெளிவு, தைரியம், மக்கள் மனதை தொடும் சக்தி ஆகியவற்றால் உதயநிதி ஸ்டாலின் எப்போதும் தனித்துவமாக திகழ்கிறார். இறுதியாக திருமதி நசுகா அவர்கள் நன்றி உரை மனம் கவரும் பாங்கில் வழங்கி நிகழ்ச்சி இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வந்தார். திரு சாகுல் அவர்கள் நிகழ்ச்சியை திறம்பட தொகுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது. 75க்கும் மேற்பட்ட குறிப்பாக பெண்கள் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டதால் இந்நிகழ்ச்சி ஒற்றுமை, மரியாதை மற்றும் ஒரே நோக்குடன் இணைந்து உணர்வு பிரதிபலிக்கும் மறக்க முடியாத சிறப்பு கொண்டாட்டமாக இருந்தது.